ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி லேர்ன் பண்ணுறது. ஸோ ஒரு பிகினராக இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது என்ன புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் பிகினர்னு சொல்ல முடியாது, ஈவன் வந்து 1 இயர் 2 இயர் ஆன பீப்புள் கூட ஸ்டில் வந்து இன்னும் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், மெஜாரிட்டின்னு சொல்ல 99% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அது அந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு 1 இயர் போயிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ஒரு ராங் லேர்னிங் ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி தான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய வீடியோஸ் ரேண்டமாக வரும், யூடியூப்ல வரும், இல்லைனா ஒரு பிளாக்ல நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ் வரும், இல்லைனா ஏதாவது சம்திங் வேறு எந்த சோர்ஸ் மூலமோ இல்லை யாருக்கிட்டையாவது போய் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிள் வீடியோன்னு எடுத்துக்கோமே, அந்த வீடியோவோ பிளாக் ஆர்டிக்கலோ இதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க, இல்லைனா படிப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர் சம்திங் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், இப்படி பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஒரு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸே கிடையாது. இது வந்து ஒரு தப்பான ப்ராசஸ். சரிங்களா? இந்த கான்செப்டில் நீங்கள் போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங்கிறது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரைட் அப்ரோச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சர்ச் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லாமே ஆரம்பத்தில் அங்கிருந்தா ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் வந்து ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய ஒரு என்டையர் லைஃபே சொல்லப்போனால் லேர்னிங்காகவே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு அப்சஷன். சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் நிறைய படிப்பேன், நிறைய சப்ஜெக்டை வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, இப்போது எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் எல்லா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எனக்கு தெரியும். நான் வந்து 11th படிக்கும் போதே நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நான் வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாஃபுக்கு அங்கே இருக்கிற லேபுக்கு ப்ரோக்ராமிங் எழுதி கொடுக்குறதே நான் தான். அந்த மாதிரிலாம் நான் காலேஜ் டைம்லேயே பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்டு, நானும் இன்னொரு பையனும் மட்டும்தான் ப்ரோக்ராமிங்கே வந்து பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஈவன் ஸ்டாஃபுக்கே தெரியாது. இதை வந்து நான் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறக்காக சொல்லலை. இன்றைக்கி வந்து நிறைய எஜுகேஷன் சிஸ்டமில் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கே வந்து நாலேஜ் இல்லாமல் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத, ஒரு பிடிக்காத ஒரு உண்மை தான். இது வந்து ஒரு உண்மை தான். அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி நிறைய லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், C++, ஜாவா, ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லேயுமே நான் வந்து கோடிங் பண்ணியிருக்கேன். எல்லா லாங்குவேஜ்லையுமே இது பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி படித்தவங்களுக்கு தெரியும், எல்லாமே சின்டாக்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லாஜிக் வந்து சேம். அதே மாதிரி ஹேக்கிங் இந்த மாதிரி விஷயங்களும் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே சப்ஜெக்ட் நாலேஜ் தான். டீப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. அதே சமயத்தில் அக்கௌண்டிங் ப்ராசஸும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அக்கௌண்டிங் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்களோ அதையும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் NBFC கம்ப்ளீட்டாக நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அதாவது முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி இருக்கிற செக்ஷன்லாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது அக்கௌண்டிங் ப்ராசஸ் ERP கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் அந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது என்னன்னா, இது மூலமாக நான் ஒரு சில விஷயங்கள் நான் நிறைய கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து இதை நான் பெருமைக்காக சொல்லக்கூடாது, இது இருந்தாலும் நான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய இந்த இடமோ இந்த வீடியோவோ இந்த சேனலோ வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து புக்ஸ் மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரே நாளில் வாங்கினது கிடையாது. இதெல்லாம் பல வருஷமாக நான் வந்து லேர்ன் பண்ணது. எக்கனாமிக்ஸு, ஜியோ பொலிட்டிக்ஸு எல்லாமே லேர்ன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு அப்சஷன் லேர்னிங். மற்றவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆனால் எனக்கு அது ஆகாது. ஏன்னா எனக்கு மைண்டே நார்மலாகவே அப்படி தான் வேலை செய்யும். ஸோ இதனால் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று சொல்கிறேன். லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி வாட்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் வாட்ச் வீடியோ, காப்பிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படிங்கிறதுக்கு பல கொஷின்ஸ், பல பேட்டர்ன்ஸ், பல சப்ஜெக்ட்டு,
ஒரு ட்ரீ மாதிரி போகும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வாட்ச் பண்ணி அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்போ சொல்லலாம்னா, உங்ககிட்ட இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும், இது ஏன் இப்படி வரக்கூடாது, இது ஏன் அப்படி வரக்கூடாது, இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறாங்க, எந்த லாஜிக்னால இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு கோடிங் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு புரியுமே தவிர, லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கோட் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு வெப்சைட் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு அப்ளிகேஷன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா பேப்பர் ட்ரேடிங், அதாவது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து நீங்கள் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டம்மியாக ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை நான் வந்து வாங்குறேன், இது இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன், எதனால் வாங்குறேங்கிறத நீங்கள் எழுதி வைங்க. அப்படி எத்தனை ஸ்டாக் வேணாலும் நீங்கள் எழுதி வச்சுங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்குறேன்னு. நீங்கள் அமௌண்ட் உண்மையான அமௌண்ட் போட வேண்டாம், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ திருப்பியும் கொஸ்டின்ஸ் நிறைய வரும், டவுட்ஸ் நிறைய வரும். திருப்பி லேர்ன் பண்ணுங்கள். திருப்பி அந்த விஷயத்தை திரும்ப பாருங்கள். இப்போ மேபி இப்போ நம்மளுடைய கோர்ஸோ யூடியூப் வீடியோஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம சேனல் அப்படின்னா, இல்லை வேறு எந்த சேனல் நீங்கள் ஒருத்தர் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்போ அது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி திருப்பி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸு, ஓகே ஒருவேளை இப்படி போயிட்டு என்ன ஆகுறது, அப்படி போயிட்டு என்ன ஆகுறது, இஃப் ஆர் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து மைண்டில் வரும், கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் திருப்பி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் வந்து இதெல்லாம் வந்து இல்யூஷன், அதாவது ஒரு பொய், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வருவீங்க. அந்த இடத்துல தான் கிளாரிட்டி. அதுக்கு அடுத்தது தான் வந்து எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஸோ அது இந்த ஸ்டெப் தாண்டாமல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பெரிமெண்ட்டு, இந்த எகைன் லேர்னிங்கிறது இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை லேர்ன் பண்ணுது அப்படின்னா ஏபிசிடி எழுதுறது தான் அதுக்கு இருக்கிறதுலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கி நம்ம எழுதிடுவோம் ஈஸியாக. ஆனால் அன்னைக்கு அஇ காங்காச்சா ஏபிசிடி இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏண்டா பிறந்தோங்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ணும். அதான் அவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா நம்மளா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்போம். அப்போது திருப்பி 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 அந்த அந்த லேர்னிங் எரர் அண்ட் கிளியருங்கிறது பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தளவுக்கு பேஷன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு உங்களுக்கு ஆம்பிஷன் இருந்தது அப்படின்னா, ரியல் மணியை நீங்கள் போடும்போது தான் இந்த திருப்பி திருப்பி லேர்னிங் ப்ராசஸில் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர் மணியை போட்டு அதை இமேஜினேட்டிவாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை லேர்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எல்லாருமே, எல்லா எக்ஸ்பர்ட்டும் ஒன்ஸ் அ பிகினர் தான். எல்லாருமே ஏபிசிடியிலேருந்து ஒரு எழுத தெரியாமல் ஆரம்பித்தவங்க தான். நானும் அப்படி தான், மற்றவங்களும் அப்படி தான். ஈவன் வாரன் பஃபெட்டாக இருந்தால் கூட அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். அப்போது நீங்கள் அந்த திருப்பி திருப்பி லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, அதை போட்டால் நமக்கு காசு வருமானு நினைக்கிறாங்க. அப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நானே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நம்மளுடைய சேனல்லே வந்து ஒரு 80,000 rupees ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதிலே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் போய் படிச்சு பாருங்கள். அந்த செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இல்லை நான் சொல்லலை, மேபி அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ மற்றவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வரவங்க அதை அப்படியே போய் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. சரி நமக்கு புரிஞ்ச என்ன புரியலன்னு என்ன, அப்படியே போய் காப்பி பேஸ்ட் பண்ணோம். ஆனால் அந்த இடம், சூழ்நிலை, சுச்சுவேஷன் என்ன, இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது, நம்ம என்ன ஸ்டாக்கை வாங்க போகிறோம், என்ன ஸ்டாக் உண்டான ஆப்ஷன்ஸ் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதோடைய வேல்யூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போது என்டையர் என்னுடைய 10 years 12 years எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரே வீடியோவில் சொல்கிறது பாசிபிள் கிடையாது. அதனால தான் இப்போ இந்த ஒரு வீடியோனா இந்த வீடியோவை, இந்த கான்செப்டை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஆன்சர். ஓகேங்களா? அதில் எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடியதான் லேர்னிங். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, என்ன சப்ஜெக்டை நான் படித்தா நான் லேர்ன் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல் ஆரம்பிக்கிறதே ஒரு கம்பெனி. ஒரு கம்பெனியை தான் நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம். அப்போ அந்த கம்பெனிங்கிறது என்ன, ஒரு அசட். அந்த கம்பெனிங்கிறது என்ன, செட் ஆஃப் கேஷு. அதாவது 3 விஷயம் இருக்குது. ஒன்று கேஷு, இன்னொன்று வந்து பில்டிங்ஸ், அதாவது இம்மூவபிள் மெட்டீரியல்ஸ், உயிரில்லாத மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ், வெஹிக்கிள்ஸ், எது வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கிறேன் மொத்தமாக. வெஹிக்கிள்ஸ், ஈவன் இடம் இருந்தால் கூட
இடம், கோல்டு இருந்தால் கோல்டு. இப்போ முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்க, கோல்டை வாங்கிட்டு லோன் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது, பில்டிங் இருக்குது, இடம் இருக்குது, கேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல், அதாவது வந்து இந்த கோல்டு இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஹியூமன்ஸ். சரிங்களா, ஹியூமன்ஸ். அதுக்கப்புறம் ப்ராசஸ், அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ். இப்போ கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராசஸும் இன்னொரு கம்பெனியோட ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த இந்த 4 விஷயம் தான் மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கேஷாக தான் பார்ப்போம். அப்போது அசட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கம்பெனியோட அசட். இப்போ இந்த அசட்டை எப்படி வேலிடேட் பண்ணுறோம், இந்த அசட்டை நம்ம எப்படி இவ்வளோ மதிப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த 3 தான் பேசிக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஸ், ஒரு ஃபினான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு கம்பெனியோட கார்பரேட் கம்பெனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறேன், கேப்னு சொல்லுவாங்க, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வேர்ல்டு லெவலில் எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா, சிஏ படிச்சிங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் யூஎஸில் போய் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் அனலைசிஸ் பண்ணணுன்னாலும் சேம் தான். ஏன்னா வேர்ல்டு லெவலில் எல்லாத்துடைய அந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜரும் சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த விஷயங்கள்லாம். ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம், இந்த கேப் அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் சப்ஜெக்ட். இது யார் படிக்கலாம், எங்கே போய் நீங்கள் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் அக்கௌண்டிங் புக் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதாவது பிகாம் சிஏ படிக்கிறாங்க இல்லையா, பிகாம் சிஏ படிக்கிறவங்க அக்கௌண்டிங்கை படிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் சார்ட்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்குல்லையே ஹையஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் அக்கௌண்டிங்கை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கிறாளுங்க. ஆனால் அவங்களாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிடணும்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இது மல்டிபிள் சப்ஜெக்ட், மல்டிபிள் டொமைன்ஸ் கம்பைன் ஆகிற ஒரு இடம். அதனால தான் இதை வந்து நம்ம நிறைய ஸ்கூலில் கூட நம்ம கேட்டிருப்பாங்க, நிறைய ஸ்கூலில் கூட நம்ம சொல்லியிருப்போம், ஏன் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஸ்கூலில் சொல்லித்தரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கிற விஷயத்த சொல்லித்தர முடியாது, ஏன்னா அது சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கலோட இன்னொரு கெமிக்கலை கலந்தீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அதே தான் வரும். யூனிவர்சலாக கிராவிட்டி அப்படிங்கிறதுக்கும் கிராவிட்டி, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் போட்டிங்கனாலும் எல்லா உலகம் போல சுற்றினீங்கனாலும் அதே தான் வரும். அது வந்து சயின்டிஃபிக், அது வந்து சேம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நடந்த விஷயங்களை அப்படியே நம்ம படிக்கிறோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் சயின்ஸ் தான், அதுவும் கால்குலேஷன் என்ன வருமோ நீங்கள் இன்னொரு இடத்துல போய் மேட்ச் போட்டாலும் அதே தான் வரும். அப்போது இதெல்லாம் சயின்டிஃபிக். இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து யாருக்கு லேர்ன் பண்ணாலும் அப்ஜெக்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ். சரிங்களா, அப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ். இப்போ ஒருத்தர் வந்து கிரியேட்டிவாக யோசிச்சு ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி, மேத்தமெட்டிக்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறான்னா, அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற நீங்கள் ஏன் சொல்லித்தரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தாலும் அந்த இடத்துல கிரியேட்டிவ் திங்கிங்கிறது உங்களுக்குள்ளேருந்து வர்றது, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வருது. அதை தான் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்ட், அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் வந்து சிஏ, பிகாம் சிஏ இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணலாம். இது வந்து அப்படி நீங்கள் பண்ணலைனாலும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி அக்கௌண்டிங் தேவை அப்படிங்கிறத நானே 2-3 வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், பழைய வீடியோஸ் தான், ஆனாலும் சப்ஜெக்ட் சேம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம சேனல்லே தேடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் அக்கௌண்டிங்கை வச்சுட்டு ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறவன் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்டில் அவன் உருவாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பேசிக்காக கார்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எக்ஸிஸ்டன்ஸாக எல்லா கம்பெனிஸும் பேசிக் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிசோர்ஸ் ஷேரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிசோர்ஸ் ஷேரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா குரூப்பு, பிர்லா குரூப், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் முருகப்பா குரூப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான குரூப், முருகப்பா குழுமம் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறதா சோழமண்டலம் ஃபினான்ஸ் எல்லாம். அப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து சிமெண்ட் தயாரிப்பாங்க. இப்போ பிர்லா குரூப் எடுத்துங்க, சிமெண்ட் தயாரிப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ பெயிண்ட்ல என்ட்ரி ஆகுறாங்க, பெயிண்ட் இவங்களே தயாரிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல ஸ்டீலு இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க இன்வால்வா இருக்காங்க. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இவங்க சிமெண்ட் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சிமெண்ட்டை யாரு டார்கெட் பண்ணி போறாங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு தான் பெயிண்டையும் விற்க போறாங்க, ஸ்டீலையும் விற்க போறாங்க. அப்போ இவங்க இந்த மார்க்கெட் ஷேரை பிடிச்சா இந்த பிஸ்னஸும் ஆல்மோஸ்ட் ரன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். ஏன்னா ஒரே பிராண்ட்லேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆதித்ய பிர்லா ஃபேஷன்ஸ் சொல்லிட்டு ஃபேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ ஜுவல்லரி மார்க்கெட்லையும் புதுசாக என்ட்ரி ஆயிருக்காங்க. ஜுவல்லரியில் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பெயிண்ட் வந்து ஓப்பஸ் பெயிண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஜுவல்லரி மார்க்கெட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, சிமெண்ட்ல எக்ஸ்ட்ராவாக கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று, ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியும் இன்னொரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியும் ஆல்மோஸ்ட் சிமிலியர் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு வீடு கட்டித்தராங்கன்னா அதுக்கு பெயிண்ட் இவங்களோட பெயிண்டே யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடு கட்டித்தர இந்த இண்டஸ்ட்ரி வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட்டும் இவங்களுடைய பிராண்டை யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட்டும் இவங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க, ஸ்டீலும் இவங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க. அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இவங்களுக்குள்ளேயே சுற்றும். அதனால ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்பிஎஃப்சிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து முருகப்பா குரூப் உடைய சோழமண்டலம் ஃபினான்ஸே அந்த ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வரக்கூடிய அந்த கேஷ் ஃப்ளோலாம் எடுத்து இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸில் போட்டு அந்த ஃபினான்ஸை வந்து திருப்பி பெருக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது கேஷ் வேணும், அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது, இது கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய கான்செப்ட், எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இன்னொரு விஷயத்துல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, இதையும் நீங்க லேர்ன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் எப்படி எஃபிஷியண்டா ரன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேர்ல்டு லெவல்ல ஒவ்வொரு ஹியூமன்ஸ், கம்பெனிஸ் எல்லாத்தோட இன்ட்ராக்ஷனுமே வந்து ஒரு சயின்டிஃபிக் என்விரான்மெண்ட்ல தான் கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு சயின்டிஃபிக்கா தான் அதை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். இப்படிதான் பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறதும், இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நடக்குங்கிறது, அதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஹோல் கண்ட்ரியும் ஹோல் குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபேட் பிளேயர்ஸையும் நம்ம பார்ப்போம். அது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோஸ்ல நான் சொல்லித்தரேன். ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க லேர்ன் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் படிச்சு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல புரியக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை சப்ஜெக்டையும் நீங்க லேர்ன் பண்ணி கேம் தியரி, சைக்காலஜி, இதெல்லாம் நான் சொல்றேன் மென்டல் மாடல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வரும். கேம் தியரி, சைக்காலஜி எல்லாம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்போ உங்களுடைய கம்பெனியை நீங்க பார்க்குற விதமும், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த விதமுமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதெல்லாம் லேர்ன் பண்ணி போகும்போது உங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஒரு பிகினர் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ரிட்டர்ன் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இது எல்லா சப்ஜெக்டும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. நீங்க ஆரம்பிச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஜம்ப் பண்ணி போகாம ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும், டெக்னிக்கல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. நிறைய பேர் டெக்னிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, அது தப்பு. டெக்னிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். அந்த டெக்னிக்கல் சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு சார்ட் டெக்னிக்கல் பண்றது மூலமா மட்டுமே வச்சுக்கிட்டு பல வருஷம் ஓட்டுறாங்க. கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சஸ்டைனபிளா பெரிய ஆள் ஆக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு பஞ்சர் போட மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு வண்டியில பஞ்சர் மட்டும் தான் போட தெரியும், இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. அப்போ அவங்க பஞ்சர் தான் போட்டுருக்கணுமே தவிர கடைசி வரைக்கும் அவங்க பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியாது. புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். அப்போ ஒரு ஜஸ்ட் பஞ்சர் போடுறது ஒரு வண்டியில அப்படிங்கிறது வந்து ஒரு 10% ஆஃப் மெக்கானிக் ஒர்க் தான். நீங்க வந்து ரிமைனிங் 90% வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஏன் அந்த பைக் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதே சேர்ந்து தெரிஞ்சுக்கிறதா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது தெரியாம நீங்க வேணா ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் எங்கிருந்து வந்தது, அந்த பிரைஸை கம்ப்ளீட்டா டெரைவ் பண்ணி காமிக்க சொல்லுங்க. எங்கிருந்து வந்தது, ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ்ங்கிறது எங்கிருந்து வந்தது, இப்போ மார்க்கெட்ல பிரைஸ் இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் பிரைஸ் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்படி சார்ட் போகும் தம்பி, இதை போட்டுக்கோ இதை போட்டீங்கன்னா இது வந்துடும் அப்படிம்பாங்க. இது வந்து டெக்னிக்கல் அனலைசஸ். இதை நான் தப்பு சொல்ல, இது வந்து ஜஸ்ட் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் பண்ற வேலை தான். ஓகேங்களா? அதையவே நீங்க லேர்ன் பண்ணணும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபண்டமெண்டல், வேல்யூஷன், பேசிக் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து அடுத்த சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு அடுத்தது தான் நீங்க ஹெட்ஜிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கு போகணும். அதாவது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ங்கிறதா டெரிவேட்டிவ் செக்மெண்ட். இதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் இன்சூரன்ஸ் கான்செப்ட். இன்சூரன்ஸ் போட்டு தான் நம்ம வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ்ங்கிறது இன்சூரன்ஸ் மார்க்கெட். இதை பத்தி நிறைய டீடைல்டான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆப்ஷன்ஸ் பத்தினது. அது எல்லாமே பாருங்க நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க வந்து எல்லா வீடியோஸையும் நீங்க எவ்வளவு டைம் கிடைக்குதோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த 4 விஷயத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது வேல்யூஷன், கம்பெனி எப்படி வேல்யூஷன் பண்றது. ஏன்னா நீங்க வந்து பிரைஸ், நான் என்ன பிரைஸ் கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரியணும். ஏன்னா அப்படித்தான் இன்வெஸ்டர் பண்ணுவாங்க.
அப்படிதான் நீங்களும் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இல்லைன்னா சார் நான் வாங்கின ஸ்டாக் வந்து கீழே போயிட்டு இருக்குது, சார் நான் வாங்கின ஸ்டாக் வந்து மேலையும் போல கீழையும் போல அப்படியே உருண்டுட்டே இருக்கு, அப்படியே ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு, இது என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனா ஒரு தடவை நான் வாங்கின ஸ்டாக் மேலே வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் மேலே போகுது, நான் 20% ப்ராஃபிட்ல புக் பண்ணா அது 200% போகுது அந்த வருஷம். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேல்யூஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேசிக் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரியல அப்படின்னா உங்களால வந்து அந்த இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஆர்பிஐ கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்ன, வாட் இஸ் அப்படிங்கிறத போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நானும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இதெல்லாம் ஏகப்பட்டது கவர் பண்ணியாச்சு நம்ம சேனல்ல. சரிங்களா? அதுல இருந்து நீங்க பாட்டே இருங்க. இப்போ பேசிக் எக்கனாமிக்ஸ், டெக்னிக்கல் அனலைசஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் நீங்க இதை போங்க. முதல்ல இதெல்லாம் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு டம்மி மணியை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாவும், அதை வந்து ஏன் வாங்குனீங்க, எதுக்காக வாங்குனீங்க, அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கு, டேட் போட்டு எல்லாம் எழுதி வச்சு, அதுக்கடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். லேர்ன் பண்ணா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அசட் கிளாஸ், டிஃப்ரெண்ட் அசட், அதுக்கப்புறம் தான் போகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்றதுக்கு எனக்கு யூடியூப்லேயே ஆப்ஷன்ஸே நிறைய இருக்குதுங்க, ஆனா வந்து எனக்கு அதை எல்லாத்தையும் என்னால் லேர்ன் பண்ண முடியல, எங்கிருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க நம்ம சேனல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், ஆர்டரா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்க திரும்ப செக் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் ஒரு பிகினருக்கும் புரியுற மாதிரி ஒரு பேசிக்ல இருந்து ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடு, ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட், ரியல் டைம் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் டேட்டாஸ் எல்லாமே வச்சு நான் உங்களுக்கு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து www.investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட். இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கூகுள் குரோம்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட்டில் investorstamil.com அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் வரும். இதில் வந்து கோர்சஸ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ், சரிங்களா, ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிக்கணும். ரெண்டாவது கோர்ஸ் இது ரெண்டாவது, இது மூணாவது. ஏன்னா இது வந்து பிகினராக நீங்கள் உள்ள வரீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னா கம்ப்ளீட்டாக எங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க, எந்த இடத்துல இருந்து நீங்கள் போகணுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி தேர்ட் கோர்ஸ் இது வந்து நீங்கள் வேல்யூஷன், நான் சொன்ன மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூஷன், இதில் அப்சல்யூட் வேல்யூஷன், இது ரிலேட்டிவ் வேல்யூஷன், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து 4வது கோர்ஸ், இது வந்து 5வது கோர்ஸ், இது வந்து 6வது கோர்ஸ், இது வந்து 7வது கோர்ஸ். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் நீங்கள் வருதோ அதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த கோர்ஸுடைய ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நான் எல்லாருமே எல்லா கோர்ஸையும் லேர்ன் பண்ணணும், ஏன்னா இது எல்லா கோர்ஸுக்கும் தனித்தனி ப்ரைஸ் வச்சா எல்லாரும் லேர்ன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கணும். நான் ஃபியூச்சரில் கோர்ஸ் போட்டாலும் எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்ட கோர்ஸ் தான் இந்த ரிலேட்டிவ் வேல்யூஷன். இது வந்து இதோடைய செகண்ட் பார்ட்டாக இதை ஆட் பண்ணியிருந்தேன். இது நீங்கள் பார்த்தாலே போதும். இது போக சேர்த்து இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்த பிளாட்ஃபார்ம்ல நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கலாம். பேசிக் பிளான் வந்து 1 மந்த்துக்கு 599 இருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அதை வாங்கினீங்கனாலே நீங்க அந்த 1 மந்த்துக்கு எல்லா கோர்ஸையும் நான் பார்த்துக்கலாம். அதுல நான் புதுசா கோர்ஸ் போட்டீங்கனாலும் அதே வந்துடும். ஜஸ்ட் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் நான் இந்த எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமான சார்ஜஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு நியாயமான சார்ஜஸா இல்லை, அது ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற கொடுக்கறதுக்கு. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கன்னா இண்டஸ்ட்ரியே அந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்குதா, இந்த காஸ்ட்டுக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற இதுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.